அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ப்ளே பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்க்கான டீம் 11 ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவில் டுடே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வெனியூ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிடாட்டில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான பிச் ரிப்போர்ட் பிளேயிங் 11 எந்த மாதிரி இருக்க போது, பெஸ்ட் கேப்டன் விசி, ரெஸ்கி கேப்டன் விசி, ரெஸ்கி பிளேயர், இப்படி பல்வேறு விஷயத்தை நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு மேட்ச் என்னென்னா ஒரு இன்டர்நேஷனல் மேட்சஸ் இப்போ ரீசெண்டாக இல்லை. ஸோ இந்த ஒரு மேட்ச் நம்ம செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணி தான் ஆகணும். என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் தான். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பேக்கப் பிளேயர்ஸை மட்டும் ஆட் பண்ணிடணும். ஏன்னா சப்போஸ் உங்களால் வந்து லைன் அவுட் பார்க்க முடியலன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் பிளேயர்ஸை எடுத்துக்கும். ஸோ அந்த அடிப்படையில் ஸ்வீராக நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங் தான், நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம், பார்த்து கரெக்டாக ஜாயின் பண்ணிங்க. ஸ்வீராக இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுக்க முடியும். பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்ல நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுக்க முடியும். எஸ்எல் டீம் அண்ட் ஜிஎல் டீம் நம்ம ஒரு 5 o'clock கொடுத்துருவோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ ஓகே நண்பர்களே, அதே சமயத்தில் நம்ம இந்த கிரிக்கெட் ட்ரேடிங் பண்ணுறதை பற்றி நம்ம சும்மா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். டெலிகிராம் குரூப்பில் பாருங்கள். டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்குங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டெக்னிக் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு மேட்சாக இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தா ஓடிஐயாக இருந்தாலும் சரி, அது T20 இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேஸ் இன் பண்ணிவிட்டு கேஸ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஸோ அந்த ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் புதுசாக ஒரு வீடியோவோ போடுறேன். அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் நம்ம ஜாயின் பண்ணிங்க. ஸோ அந்த மாதிரி கிரிக்கெட் ட்ரேடிங்க்கான ஆப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் தான். ஸோ அது வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் கூட ஜாயின் பண்ணி நீங்கள் டெய்லி வின் பண்ணலாம். அதில் என்னென்னா ஒரு விஷயம், நம்ம வந்து அதிகமாக பேராசைப்படக்கூடாது. பேராசைப்படாமல் நம்ம வந்து ஒரு கேஸ் ப்ளே பண்ணுறோம், ஜஸ்ட்டு கேஸ் அவுட் பண்ணி வெளியே வந்துடும். அந்த மேட்ச் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக் ஒரு மினிமம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அது கேஸ் இன் கொடுக்குறீங்க, அப்படியே கேஸ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் 10,000 வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. அந்த மேட்ச் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அது எப்படி கேஸ் அவுட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ அது எல்லாம் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு 3 T20 மேட்சஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் மேட்ச் டுடே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 12:30க்கு ப்ளே பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12:15 வரை முடிச்சிருந்தாலே நம்ம லைன் அவுட் பார்த்துட்டு ஈஸியாக அவங்களால தூங்கிட முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மேட்ச் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுக்க முடியும். எஸ்எல்ல நல்ல வின்னிங்ஸ் எடுக்க முடியும். என்ன ரீசன்னா இப்போவே நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க. இது 12:30 மேட்ச் அப்படிங்கிறதுனால எஸ்எல்ல நல்ல வின்னிங்ஸ் எடுக்க முடியும். எஸ்எல் டீம் அண்ட் ஜிஎல் டீம் ரெண்டுமே கொடுக்க போகிறோம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷனில் போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஸோ பிச் ரிப்போர்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது ட்ரைனிடாட்டில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ட்ரைனிடாட்டை பொறுத்தளவில் இப்போ ரீசெண்டாக ஓடிஐ மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதனால் வெரி குட் ஒரு டீசென்ட் பேட்டிங் ட்ராக்காக இருந்திருக்கு. இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா மேட்சஸ் கம்மியாக நடந்திருக்காங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் ஆவரேஜ் 130 இருக்குது. ஆனால் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 150 160 அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் என்னை பொறுத்தளவில் இருக்குது. ஒரு 160ங்கிறது ஒரு மினிமம் ஸ்கோராக இருக்கும். ஹையஸ்ட் ஸ்கோரிங் பாருங்கள், டொமஸ்டிக் மேட்சஸில் 223 அடிச்சிருக்காங்க. டொமஸ்டிக் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 153 ஆவரேஜ் ஸ்கோராக இருந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு டீசென்ட் பேட்டிங் ட்ராக் தான். கொஞ்சம் ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹாஃபில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ், டெத்தில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸு ஈஸியாக நிறைய விக்கெட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை கெஸ் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 6 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் 3 மேட்சஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங், 3 மேட்சஸ் செகண்ட் பேட்டிங். ஆவரேஜ் ஸ்கோர் 130 இருந்திருக்கு. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக 159 ஃபார் 6 விக்கெட்டு. சிம்பாவே இங்கே 105 விக்கெட், 105 பாலுக்கு 10 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது 5 முறை வந்து பார்த்தீங்கன்னா 150 கீழே தான் வந்திருக்கு. ஒரே ஒரு முறை தான் 150 தாண்டி கிராஸ் பண்ணி போயிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மேட்ச் ஒரு டீசென்ட் பேட்டிங் ட்ராக்காக இருப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு 150 அப்படி 150 160 எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கோராக இருக்குது. ஸோ ஓகே நண்பர்களே, இதுதான் பிச் ரிப்போர்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிளேயிங் 11 பார்த்தலாம். ஸோ பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். ஸோ பிளேயிங் 11 பொறுத்தவரை ஃபஸ்ட்டு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணது போகிறது ஸ்வீராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாய் ஹோப் அண்டு ஜார்லஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஜார்லஸ் ஓப்பனர்ஸ் இருக்காங்க, அடுத்து ஓப்பனர் யார், இன்னொரு ஓப்பனர் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அத்தனஸ் வந்து அந்தளவுக்கு அவங்க ஓப்பனாக யூஸ் பண்ணது இல்லை. ஆனால் சூப்பர்பான ஒரு T20 ஓப்பனராக இருந்திருக்கு. ஸோ ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு வேளை மாற்றி யோசிச்சு ட்ரை பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். ஆனால் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு போகிறது
சாய் ஹோப் அண்டு சார்லஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சாய் ஹோப்போட ரீசெண்ட் T20 பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசெண்டாக இருந்தாலும் அப்பப்போ டவுன் ஆகிட்டு தான் இருக்காரு. ஸோ சார்லஸோட பேட்டிங் ஓரளவு டீசெண்டாக இருந்திருக்கு. சாய் ஹோப் தான் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல சுயரா வந்து பார்த்தீங்கன்னா பூரான் ப்ளே பண்ணுவார். ஸோ நம்பர் 4 பிளேஸ் தான் கொஞ்சம் கொஸ்டின் மார்க் ஆகிருக்கு. ராஸ்டன் சேஸ் ப்ளே பண்ணுவாரா அல்லது பவல் இந்த மாதிரி பேட்ஸ்மேனாக இருக்குவாங்களாம். ஸோ அல்லது சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தனை உள்ள வந்தார் அப்படின்னா சுயரா இந்த இடத்துல அவர் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே, இப்போ பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு 10 பிளேயர்ஸ் கன்ஃபார்மாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டி இருப்பதற்கான ஸ்பின்னர்ஸில் வந்து மோட்டி இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக மோட்டி உள்ளே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா. அப்போ பேட்டர்ஸில் யாரை சேஞ்ச் பண்ணுவாங்க? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு இருக்கார், பவல் இருக்கார். ஸோ பவல் நம்பர் 5, 4ல் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் நம்பர் 5ல். ஸோ அந்த அடிப்பில் பவல் சுயராக இருப்பார். ஸோ ரூதர்ஃபோர்டு ஒரு வேளை ட்ராப் பண்ணி இங்கே இந்த இடத்துல ஹெட்மேயரோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அத்தனஸோ உள்ள வரக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் சார்லஸ் அண்ட் ரூதர்ஃபோர்டு இந்த 2 பேரும் சேஞ்ச் பண்ணி தான் ஹெட்மேயரோ அத்தனஸோ கொண்டு வர முடியும். இந்த ஒரு சேஞ்சஸ் தான் இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆட்டோமேட்டிக் பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டி உள்ளதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அவருடைய ரீசெண்ட் T20 கேரியர் சூப்பராக இருந்துகிட்ருக்கு. எல்லாத்துலேயுமே ஓடிஐ மேட்ச்சு, டெஸ்ட் மேட்ச் எல்லாமே பக்காவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு மோட்டி. சப்போஸ் ஏன்னா சப்போஸ் இப்போ 2 ஸ்பின்னர் இருக்காங்க, ராஸ்டன் சேஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைன் இருக்கிறதுனால மோட்டியை ட்ராப் பண்ணலாம். ட்ராப் பண்ணாங்கன்னா அப்புறம் ஒன் மோர் பவுலர்ஸ் எடுத்து வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராஸ்டன் சேஸ் இங்கே 5 பவுலர் இருக்காங்க, ஆட்டோமேட்டிக் 5 பவுலர் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸில் மேக்ஸிமம் மெக்காய், ரோமரியோ செபர்ட் சுயரா உள்ளே இருப்பார், மேக்காய் உள்ளே இருப்பார், ஜோசப் உள்ளே இருப்பாங்க. சான்சஸ் அதிகமாக இருக்குது. T20 ஸ்பெஷலிஸ்ட்டு அகில் ஹுசைன் சுயரா உள்ளே இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பிளேயிங் 11 இருக்கும். பேட்டிங் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும் பொழுது சாய் ஹோப், சார்லஸ், நம்பர் 3ல் நிக்கோலஸ் பூரான், நம்பர் 4ல் வந்து சப்போஸ் அத்தனஸ் இருந்தால் அத்தனஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை அப்படின்னா ரோமன் பவுல் வருவார். அதுக்கடுத்து நம்பர் 5ல் ராஸ்டன் சேஸ், சில நேரங்களில் ராஸ்டன் சேஸோட நம்பர் 4 பவுல் பேட்டிங் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அதுக்கடுத்து ரூதர்ஃபோர்டு, ரோமரியோ செப்பர்டு இந்த மாதிரி இவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து அகில் ஹுசைன், மேக்காய், வந்து பார்த்திங்கன்னா ஜோசப், இந்த அதாவது இந்த ஜோசப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்திருக்கு. விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாகவே இருந்திருக்காரு. 5 விக்கெட் ஹால்லாம் எடுக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர் 2 பேருமே தான். அதில் ரீசெண்டாக இப்போ மெக்காயுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக கொஞ்சம் புவராக இருந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ ஜோசப்புடைய பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கலாம். அன்எக்ஸ்பெக்டட் நடப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு ஃபஸ்ட் பேட்டிங் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் மோர் விக்கெட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கும். ரிஸ்க் எடுக்கிறவங்க அந்த மாதிரி கெஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் பிளேயிங் 11 இருக்கும். மோட்டி வந்து ஒரு லெக் பிரேக் பவுலரு. ஸோ அவரை நம்ம காமிக்கல இதில். ஸோ அவர் தான் 11th பிளேயராக வருவார் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனில் அத்தனஸோ அல்லது ஹெட்மேயரை கூட உள்ளே கொண்டு வரலாம். இந்த மாதிரி தான் பிளேயிங் 11 இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா பிளேயிங் 11 பொறுத்தளவில் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறது சுயரா வந்து ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கல்சன் 2 பேர் தான். ஏன்னா 2 பேர் தான் ஓப்பனர்ஸ் இருக்காங்க, வேறு ஓப்பனர்ஸ் இங்கே இல்லை. சில நேரங்கள் வாண்டர் டீசன் கூட ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ இருந்தாலும் ஓப்பன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. ஸோ ரிக்கல்சன் அண்டு ஹென்ட்ரிக்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவார். ஸோ அதுக்கடுத்து வாண்டர் டீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 3ல் பேட் பண்ண பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்பர் 4ல் மார்க்ரம் பேட்டிங் பண்ணுவார். ஸோ நம்பர் 5ல் ஸ்டூப்ஸ் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சுயரா நம்பர் 5ல் வந்துடுவார். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 6ல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் ஃபெராரியா இருந்தாருன்னா சுயரா ஃபெராரியா அந்த இடத்துல வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை சப்போஸ் பவுலர் சைடு போகிறாங்களா, இல்லை ஆல்ரவுண்டர் சைடு க்ரூகர் இந்த மாதிரி போகிறாங்களான்னு பார்க்க வேண்டியிருக்கேன். மேக்ஸிமம் என்னை பொறுத்தவரை என்னுடைய கெஸ்டிங் படி ஃபெராரியா ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்பர் 6ல் வந்துடுவார். ஸோ நம்பர் 7ல் மல்டர் அந்த மாதிரி பேட்டிங் வந்துடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிடி, பாட்மேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூகர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ச்சூன். சப்போஸ் இங்கே இப்போ ஸ்பின்னர்ஸில் இப்போ மெயின் ஸ்பின்னர் வந்து ஃபர்ச்சூன் தான் சுயராக இருக்கார். அதனால் அவங்க பிளேயிங் 11ல் சுயராக இருப்பார். ஃபாஸ்ட் பவுலர் தான் ப்ரூக்கர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூக்கருக்கு பதிலாக பர்க்கருக்கு பதிலாக இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது லிசார்ட் வில்லியம்ஸுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அடிப்பில் லிசார்ட் வில்லியம்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா? ஏன்னா லிசார்ட் வில்லியம்ஸ் மேக்ஸிமம் அவர் நிறைய T20 மேட்சஸ் ஆடி இருக்கிறதுனால அவர் வரதுக்கான அவர் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ பர்க்கருக்கான அவரை ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி தான் பிளேயிங் 11 இருக்கும். ஸோ இப்போ பேட்டிங் ஆர்டரை பொறுத்தவரை இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறது ரிக்கல்சன் அண்ட் ஹென்ட்ரிக்ஸு, நம்பர் 3ல் வாண்டர் டீசன், நம்பர் 4ல் மார்க்ரம், நம்பர் 5ல் ஸ்டூப்ஸு, நம்பர் 6ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபெராரியா இருந்தால் ஃபெராரியோ, ஸோ இல்லைன்னா மல்டர் வருவார். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பேட்டிங் ஆர்டர் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ லீஸ்ட் பிக் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 பேருமே ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது.
அப்படி பார்க்கும்பொழுது இந்த 4 பேருடைய பிக்குமே ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இதிலேருந்து ஒரு 2 பிளேயர்ஸ் வரை நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு சில டீம்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளேயர் வரை சுயரா ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு ஜிஎல் டீமா உங்களால ரெடி பண்ண முடியும். ஸோ அந்த அடிப்படையில என்னுடைய சாய்ஸ் படி சாய் ஹோப் நல்ல ஒரு சாய்ஸா பார்க்குறேன். ஏன்னா ஹோம் கிரவுண்ட யூஸ் பண்ணி நிறைய மேட்சஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்கு எதிராக நல்ல கிரேட் பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் சாய் ஹோப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சார்லஸ் கூட ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன்லாம் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இனிஷியலாக ஹார்ட் ஹிட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயரு. ஆனால் சாய் ஹோப் பொறுத்தவரை நல்லா ஒரு லாங் இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அதனால் ரிக்கல்சன் அல்லது ஃபெராரி எனி ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லீஸ்ட் பிக் பிளேயரை பொறுத்தவரை இல்லை அடுத்த லீஸ்ட் பிக் பிளேயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு லீஸ்ட் பிக் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது பேட்ஸ்மேனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் பவுல் சுயராக இருக்கிற ஃபஸ்ட் பேட்டிங்னா சுயராக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பேட்டிங்னா ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனில் பூரான் மாதிரி பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸை ஃபினிஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ட்ராப் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து அத்தனஸோ அல்லது ஹெட்மேயரை உள்ளே இருந்தால் அத்தனஸுடைய பேட்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அவர் எந்த இடத்துல பேட்டிங்கில் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. சில நேரங்களில் நிறைய மேட்சஸில் நம்பர் 3லாம் பேட் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல சப்போஸ் அத்தனஸ் இருந்தால் அந்த மாதிரி பேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நம்பர் 1 இருப்பார், நம்பர் 2 நம்பர் 3 இருப்பார். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இல்லைன்னா நம்பர் 3 ஆர் 4க்குள்ளேயே வந்துடுவார் பேட்டிங். ஸோ அந்த மாதிரி டைமில் சுயரா நீங்கள் வந்து அத்தனஸ் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர்பான ஒரு T20 பிளேயர். நிறைய T10 மேட்சஸ் பார்த்துருக்கோம். அவருடைய பேட்டிங் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை அவுட் ஆகாமல் சூப்பர்பாக ப்ளே பண்ணியிருப்பார். அது மாதிரி ட்ரைனிங் நேரத்தில் ப்ளே பண்ணுறதுனால ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் யூஸ் பண்ணி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸ்டூப்ஸோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துகிட்டு இருக்குது. எல்லா மேட்சுமே இப்போ ரீசெண்டாக ப்ளே பண்ண மேக்ஸிமம் மேட்சஸில் டீமில் பாயிண்ட்ஸ் வந்துடுறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸு ரீசெண்டாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதையும் கெஸ் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூப்ஸ் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மல்டர் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறனால ஆல்ரவுண்டிங் பொசிஷனில் ஒரு மட்டும் தான் இருக்கார் இப்போ லீஸ்ட் வீக்கில். ஸோ அந்த இடத்துல சுயரா கூட நீங்கள் ஒரு மஸ்ட் பிக்கோட வச்சுக்கலாம். இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் மேட்ச்சில் நல்ல ஒரு விக்கெட் டேக்கர் இருந்தார். ஸோ நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். ஒரு ஆவரேஜ் பிக்காக தான் இருக்குது. ஒரு 56% வரை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ லீஸ்ட் வீக் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் அவைலபிளாக இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெத்தில் வீசக்கூடிய பவுலர்ஸுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஃபஸ்ட் ஆஃபில். இப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப்புடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருக்குது. மோட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. அது மாதிரி மோட்டி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இடத்துல சுயராக இருப்பார். ஃபர்ச்சூனை பொறுத்தளவு ஒரு லெக் பிரேக் பவுலர். வெஸ்ட் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின்னர் அட்டாக் பண்ண போய் விக்கெட்ஸ் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேஸ் பண்ணினா சுயராக வந்து ஒரு கேப்டன் இஷ்யூடாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஃபர்ச்சூன் நல்ல ஒரு பிளேயர் தான். ஸோ அதுக்கடுத்து லிசார்ட் வில்லியம்ஸ் பர்க்கர், அது யார் 2 பேர் இருக்காங்களோ அவங்கள ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்காய் ஃபஸ்ட்டில் பவுல் பண்ணால் சுயராக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லைனாலும் 5 விக்கெட் 3 விக்கெட்லாம் சில நேரங்களில் எடுத்துருவார். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு ரெஸ்கே கேப்டன் இஷ்யூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹைபிக் பிளேயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிக்கோலஸ் பூரான், வாண்டர் டீசன், ஹென்ட்ரிக்ஸு, மார்க்ரம், ராஸ்டன் சேஸ், ரொமாரி ஷெப்பர்ட். ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. இதில் ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பூராக இருக்கிறது ஹென்ட்ரிக்ஸ். ஸோ அந்த மாதிரி பாருங்கள். அது மாதிரி ரொமாரி ஷெப்பர்டுமே ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. இருந்தாலும் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் யூஸ் பண்ணி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதற்கான சில நேரங்களில் வாய்ப்பு இருக்குது. இவங்க 2 பேரையும் ஒரு 50-50% நீங்கள் அதிகமான டீம்ஸில் எடுக்காமல் ஒரு 10 டீம் எடுக்கிறீங்கன்னா 5 டீமில் வந்து நீங்கள் பிக் பண்ணி மாற்றி ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். வாண்டர் டீசனுடைய ரீசன்ட் T20 பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஒரு கேப்டன் கூட ட்ரை பண்ணுற அளவுக்கு சூப்பர்பான ஒரு பிளேயர். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரானுடைய ரீசன்ட் T20 பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஹோம் கிரவுண்ட் வேறு லெவலில் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக ரொம்ப பூராக இருக்கிறது இந்த 3 பிளேயர், ஹென்ட்ரிக்ஸ், மார்க்ரம், ரொமாரி ஷெப்பர்ட். இந்த 3 பேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அல்டர்னேட்டிவாக ரொட்டேஷன் பண்ணி ட்ராப் அட்லீஸ்ட் ஒரு பிளேயராவது ட்ராப் அவுட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டீம்ஸை மேக் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டீமை உங்களால் செட் பண்ண முடியும். அது மாதிரி ஹைபிக் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அகில் ஹுசைன், லுங்கி வந்து பார்ட்மேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு பவுலரை நீங்கள் ட்ராப் பண்ணணும். அதில் வந்து பார்ட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. அகில் ஹுசைன் ஒரு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. லுங்கி நிக்கிடி தான் கொஞ்சம் பூராக இருந்துகிட்ருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் லுங்கி நிக்கிடியை ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே சூஸ் பண்ணியிருக்கிறது அதிகபட்சம் நிக்கோலஸ் பூரான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ரம், ராஸ்டன் சேஸ். இந்த மாதிரி உங்களுடைய கேப்டன் விசி அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு ஆவரேஜாக 15குள்ளே தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இவர் மட்டும்தான் 19% வந்து கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பெஸ்ட்டு கேப்டன் அப்படின்னா சுயராக நான் வந்து யாரை சொல்லுவேன் அப்படின்னா கண்ண மூடிட்டு நிக்கோலஸ் பூரானை சொல்லுவேன். சில நேரங்களில் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி ராஸ்டன் சேஸ் கூட கேப்டன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதை பெஸ்ட்டாக சொல்லுவேன். நான் மார்க்ரமை பெஸ்ட்டாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அவருடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பூராக இருக்குது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்போது சாய் ஹோப், வாண்டர் டீசன், ரொமாரி ஷெப்பர்டு, அகில் ஹுசைன். இந்த 4 பேரில்
இனி ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்கோ அதை அந்த அடிப்படையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது வாண்டர் டீசனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துருக்கு. ஏன்னா இப்போ சவுத் ஆப்பிரிக்கா T20 மேட்ச்சில் வேறு லெவல் வச்சு செஞ்சாங்க பேட்டிங்கில். ஸோ அந்த அடிப்பில் வாண்டர் டீசன் அசால்ட்டாக ஒரு செஞ்சுரி அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர். சாய் ஹோப் ஸ்டாண்ட் பண்ணிவிட்டால் வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பூவராக இருக்குது, அதையும் கெஸ் பண்ணிக்கங்க. ரோமரி ஷெப்பர்ட் ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால ட்ரை பண்ணலாம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அகில் ஹுசைனும் சில நேரங்களில் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக விக்கெட்ஸ் விடுவாங்க. அந்த அடிப்படையில் கெஸ் பண்ணிங்க அப்படின்னா அகில் ஹுசைன் ஒரு வீசி அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எஸ்எல் டீமுக்கு ஒரு பெஸ்ட் 7 பிளேயர் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிக்கோலஸ் பூரான், மார்க்ரம், வாண்டர் டீசன், அரஸ்டன் ஜேஸ், ரோமரி ஷெப்பர்ட், அகில் ஹுசைன், பார்ட்மேன். இந்த 7 பிளேயர்ஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஸ்வீரா உங்களுக்கு எப்படியும் பாயிண்ட்ஸ் நமக்கு டீமில் கிடச்சிரும். ஸோ அந்த இடத்துல மற்ற 4 பிளேயர்ஸை ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் எஸ்எல் டீமுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே, நான் எஸ்எல் டீம் கொடுத்துருவேன். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணவங்களுக்கு அது பார்ப்போம். ஸோ இது வந்து நான் ஒரு ஜிஎல் டீமாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் கேப்டன் நான் நிக்கோலஸ் பூரானையும் வாண்டர் டீசனையும் ஈஸியாக கொடுத்துருக்கேன். 2 பேருமே நம்பர் 3 பேட்ஸ்மேன். ஏன்னா இன்சியில் விக்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அடிப்படையில் எல்லாருமே ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிரியேட்டாக இருந்துகிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கரை மட்டும் தான் நீங்கள் பிக் பண்ணியிருக்கேன். ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பூராக இருந்தாலும் சில நேரங்களில் ஓரளவு ஸ்டாண்ட் பண்ணி ஒரு 25-30 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். சில நேரங்களில் பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்க முடியும். அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸில் நான் வந்து இங்கே 2 ஸ்பின்னர்ஸுமே எடுத்திருக்கேன். ரோமரி ஷெப்பர்ட் மட்டும் எடுத்திருக்கேன். இங்கே ஃபர்ஷின், பார்ட்மேன் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பவுலர் சோசப் மட்டும் நீங்கள் இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணணும். அது எந்த பிளேயரை மிஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் சாய் ஹோப்பை மிஸ் பண்ணி நீங்கள் கீழே பவுலர்ஸை கொண்டு வரலாம். அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இவரை வந்து அதாவது மார்க்கரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணி கொண்டு வரலாம். கீழே ஒரு பவுலர்ஸை கொண்டு வரலாம். அந்த மாதிரி பாருங்கள். வெஸ்ட் இண்டீஸ் சைடு கொண்டு வரலாம். அப்போ வெஸ்ட் இண்டீஸுக்கு ஒன் சைடாக டீம்ஸ் மாறும். ஸோ ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் அடிப்படையில் அந்த டீம்ஸை நான் மேக் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ஜிஎல்ல ட்ரை பண்ணுங்கள். எஸ்எல் டீமு நம்ம வந்து கொடுத்துருவோம். நம்ம பிரேம் மெம்பர்ஸ் கொடுத்துருவோம். ஸோ எஸ்எல் டீமுக்கு நீங்கள் மேக் பண்ணும்போது இந்த 7 பிளேயர்ஸை மெயினாக வச்சுட்டு மீதி 4 பிளேயர்ஸை ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டு கேப்டன் விசி எஸ்எல்லுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீரா நான் வந்து அதாவது நிக்கோலஸ் பூரான் சொல்லுவேன். ஸோ அதுக்கடுத்து வாண்டர் டீசன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பவுலர்ஸில் அரஸ்டன் ஜேஸ், ரோமரி ஷெப்பர்ட் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.